சித்ரா மேடம், நீங்கள் 25,000 பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டாக வந்து இந்த ஒவ்வொரு பூக்களே பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளோ பேசப்படுது. அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அதை வந்து என்கரேஜாக இருந்துன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆமாம், எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில் இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்லை, 2-3 பேர். ஸோ ரொம்ப சந்தோஷந்தான். அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன். ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்னை மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படி தான் அந்த பாடல். 20,000 பாட்டிலேருந்து இந்த 26-28 பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரசிகர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்களா? நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக உட்காந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம். பாப்புலரான சாங்ஸு ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லோருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும். லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடம், நீங்கள் அறிமுகமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பித்து பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படின்னு இல்லை, நான் தமிழில் கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வெளியே பெருசாக அந்த கிராண்ட் ஸ்கேலில் பண்ணலை. நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன், தமிழில் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன். மேடம், லைக் கான்செப்டில் நம்ம ஏஆர் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாடினாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார். அவர் ஏதாவது சொன்னார்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலையும் அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா, நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து அந்த டிராயிங் ஒன்று காமிச்சிங்க. அந்த டிராயிங் வந்து இப்போ தான் வந்து சொல்கிறீங்க அனுமதி வாங்கியிருக்கு. உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும், டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கேருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்லேருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது? ஃபஸ்ட்டு சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக. அதோட மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதில் வந்து நான் பாடியிருந்தேன். நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரொடக்ஷன். நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸு சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள், அவர் செக் பண்ண. முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு, ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள், ஆனால் பூவே பூச்சுடவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற பூவிதுங்கிற பாடல் பாட வச்சார். இன்னொன்று, ஆக்சுவலாக நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது, நிறைய பேர் ரசித்தது. ஸோ ஆனால் இளையராஜா சாரை வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்போ நடிக்கிறாரு, அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு. இது பாடகர் மத்தியில யாருமே கண்டனம் தெரிவிக்கல. பாலா ஒரு நிமிஷம். பாலா இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவர் கேட்டார், நம்ம வெற்றிவேல் சொன்னாரு, இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க. அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளோ மீடியா முன்னாடியும் இவ்வளோ ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது. நம்ம தனியாக அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இது கேட்டுக்கலாம். கொஞ்சம் ரிக்வெஸ்ட் இல்லைம்மா, கரெக்டுமா, அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இது வந்து இவங்கன்னு இல்லை, இந்த கேள்வி நீங்கள் வேற யாருக்கிட்ட வேணா கூட கேட்கலாம். ஆனால் கேள்வி கேட்கக்கூடாத இடம் இது இல்லை. அதனால ஆனால் அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது? ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்டோ சம்திங் பாடியிருப்பாங்க, அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ் ஆன சாங்ஸ் இருக்குது. அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு
ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம், ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆகிடும். ஆனால் அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாதில்லை, அது வேறு யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும். அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆகிருக்கு. ராஜா சாரோடதும் மிஸ் ஆகிருக்கு, ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆகிருக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமில் வர ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆகிருக்கு. எனக்கு இந்த உருவத்தில் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? மேடம் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த 28 சாங்கில் நீங்கள் பாடினது மட்டும்தானா இல்லை மற்ற சிங்கர்ஸ் பாடினதும் இருக்க போதா? நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.